தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து பெரிய ஒரு 6 வாரத்துக்கு அப்புறமா தொடங்கி நடந்து முடிஞ்சிருக்குது. ரெண்டு டீமும் அடிப்பாங்களா, கை குளிப்பாங்களா, மாட்டாங்களா அப்படின்லாம் பெரிய பேசுபொருள் இருந்த நேரத்தில் ஒரு வழியாக மேட்ச் ஆடிட்டாங்க. கை குலுக்கல, ஆனால் வந்து விளையாடி முடிச்சு இந்தியா வெற்றிகரமாக இந்த ஜெயிச்சு சூப்பர் 8க்கு தகுதி பெற்றுட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா எப்படி ஜெயிச்சாங்க, பாகிஸ்தான் எதனால் தோத்தாங்க அப்படின்னு பேசுறதுக்காக தான் நானும் தமிழும் இருக்கோம். நாங்கள் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றத பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கீங்க. வாங்க நிகழ்ச்சி. தமிழ் பெரிய 6 வாரத்துக்கு அப்புறமா மேட்ச் நடந்தது. நம்ம ரொம்ப டெக்னிக்கலாகவே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரிவியூவில் சொல்கிறப்போ டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் இருக்கணும், ஏன்னா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து சேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மைதானத்தில் இந்த உலகக்கோப்பையில் 3 மேட்ச் நடந்தது, 3லேயுமே சேசிங் டீம் தோத்துட்டாங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து சல்மான் அலி ஆகா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார். என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து டாஸ் வின் பண்ணோன்னே என்ன நினச்சேன்னா வந்து ஓகே, நான் பாகிஸ்தான் அவங்க டாஸ் வின் பண்ணிட்டாங்கப்பா, ஓகே நல்லா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சேன் வந்து. ஆனால் அவர் எதுக்கு வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லை வந்து. ஓகே, இந்த கிரவுண்டில் 3 மேட்ச் நடந்திருக்கு, 3 மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க தான் வந்து என்ன இருக்காங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது வந்து. அப்படி இருந்தும் அவர் ஏன் இந்த டிசிஷன் எடுக்காருன்னு புரியல. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார்னு நினச்சேன், ஆனால் அட் எண்டில் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருச்சு வந்து. ஓகே, இப்போ நம்ம பிளேயிங் 11 செலெக்ஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம்னா இந்தியன் டீமில் 2 சேஞ்சஸ் இருந்தது. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தா அபிஷேக் சர்மா உள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறமா ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் இருந்தால் பெட்டராக இருக்கும். நம்ம ப்ரிவியூவில் பேசணும். நான் வாஷிங்டன் சுந்தர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்த ரிங்கு சிங் பதிலாக. பட் இந்தியன் டீம் வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை வெளில அனுப்பிட்டு குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மைதானத்துக்கு ஏற்ப ஒரு நல்ல முடிவாக தான் இருந்தது. பாகிஸ்தான் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை. அபிஷேக் சர்மா யார் தெரியுமா, அபிஷேக் சர்மா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்தீங்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து தான் தோணுச்சு வந்து நல்லா விளையாடுவார், ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு கோல்டன் டக்கு, இந்த மேட்ச்சில் நல்லா சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்போடு தான் நானும் உள்ளே போனேன் வந்து. ஆனால் ஏன் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு சல்மான் அலி அகா வந்து பவுலிங்க்கு வரும்போதே ஒரு ஆச்சரியம், என்னடா இவர் ஃபஸ்ட்டு ஓவர் போடுறாரு அப்படின்னு தோணுச்சு. அது நல்ல மூவ் ஆக்சுவலி. எஸ், அதோட வந்து ஒரு என்னடா அது ஃபஸ்ட் ஓவர் போடுறாரு, அடி வாங்கவும் நல்லா அடிப்பார் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்கும்போது அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆகிட்டார் வந்து. அப்போ யாருமே எதிர்பார்க்கல, இதுக்கு சஞ்சு சாம்சனே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு மைண்டுக்குள்ள வந்து போனிச்சு வந்து. எனக்கு இது எங்கே ஞாபகப்படுத்துதுன்னா 2023 உலகக்கோப்பை இந்தியாவில் நடந்தது இல்லையா? அந்த உலகக்கோப்பைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து அவரோட ஃபார்ம் ஆஃப் லைஃப்பில் இருக்கார். போட்டு மேட்ச்சுக்கு செஞ்சுரி, அவர் ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 57 கிட்ட இருக்கும் ஓடிஐயில். ஓகே, இந்த வேர்ல்டு கப்பில் சுப்மன் கில் தான் என்னமோ பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் கொஞ்சம் சைலண்டான ஒரு வேர்ல்டு கப்பாக இருந்தது. இந்த அபிஷேக் சர்மா இப்படி போட்டு நொறுக்கிட்டு இருக்கவே எனக்கு அதான் தோணுச்சு, இவர் இப்படி நொறுக்கிட்டு இருக்காப்புல வேர்ல்டு கப்பில் இவர் அதிகாரம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அபிஷேக் அப்படி பண்ண மாட்டாரோ அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு இருந்தது. அதே மாதிரி தான் வந்து மொதல் 2 மேட்ச்மே ஆயிருக்குன்னா அவர் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல. இல்லை, எனக்கும் நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான் நானும் வச்சுருக்கேன். வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் மேட்ச்சே ஒரு கோல்டன் டக்கு, ஒரு கொஞ்சம் அப்செட்டில் இருந்திருப்பார். சரி, இந்த மேட்ச் வந்து ஒரு செகண்ட் மேட்ச்சில் வந்து அன்வெல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் மேட்ச்சில் சரி ஓகே, பாகிஸ்தான் அகேன்ஸ்டான மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு வந்து. ஆனால் அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்பின் ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஷாட்ஸ்லாம் ஆடுவார். அவர் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மேட்சும் அவுட், இன்னும் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலை. அடுத்த மேட்ச் என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல வந்து. பட் இது வரைக்கும் அவருக்கு வந்து 0 அப்படிங்கிறதுலாம் இருந்துகிட்டு இருக்காரு வந்து. ஓகே, அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான் வச்சுக்கோங்களேன். வேர்ல்டு கப் மேட்ச், T20 சீரீஸு, நம்ம 2 டீம் நடுவில் விளையாடுறது, லீக் கேம்ஸு அதுன்றது வேறு. T20 உலக கோப்பை அப்படின்றப்போ அது என்றைக்குமே ஒரு ப்ரெஷர் கேம் தான். பிச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறனால அபிஷேக் சர்மா அட்ஜஸ்ட் ஆகிடுவார் தான் நான் நம்புகிறேன். அவருடைய குவாலிட்டி அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அவரை அடிச்சுட்டு வந்தாலே அவர் நிரூபிச்சிட்டாரு. ஜஸ்ட் அந்த ப்ரெஷர் மூமெண்ட்டுக்கு அவர் இதாகணும், அகாமடேட் பண்ணிட்டாருன்னா ஃபைன், அவர் நல்ல பேட்டிங் வெளிப்படுத்துவார்னு நினைக்கிறேன். முக்கியமான மூவ் என்னன்னா சல்மான் அலி ஆகா வந்து எனக்கு உண்மைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸு. நான் நம்மளுடைய ப்ரிவ்யூ ஒன்று முன்னாடி தனியாக பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன். இப்போ பாகிஸ்தானில் வந்து சயீம் அய்யூப் மாதிரி ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்கிறனால டாப் 3 வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அபிஷேக் சர்மா இருக்கார், இஷான் கிஷன் இருக்கார், திலக் வர்மா இருக்கார். ஸோ அந்த மேட்ச் வேணால் ஒரு வேளை இஷான் கிஷனுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை இறக்கலாம், ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறப்ப டேக்கிள் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம். மேட்ச்சுக்கு தகுந்தாப்புல அந்த ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க அப்படின்னு நினச்சி அபிஷேக் சர்மாக்கு வேலை உடம்பு சரியில்லாதுன்னா அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு சஞ்சுவே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸை இறக்கிட்டாங்க. அதுக்கு செம்மையாக கவுண்டர் பண்ணுற மாதிரி சல்மான் அலி ஆகா நல்ல மூவ் எடுத்தார், ஒரு ஆஃப் ஸ்பின்னர்லாம் போட்டு. ஆனால் அப்படி போட்டு கண்ட்ரோல் பண்ண சல்மான் அலி ஆகா ஏன் திடீர்னு நடுவில் அப்ரார் அகமதையும் ஷதாப் கானையும்ன்ற லெக் ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தாருன்னு தெரியல, அதுவும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது.
ஸோ கேமோட மொமெண்டம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை, பாகிஸ்தான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ரொம்ப நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. சல்மான் அலியாகா வந்து ஒரு சர்ப்ரைஸ் மூவ், நல்லாவும் பந்து போட்டார், விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்தார். அடுத்து வரும்போது சரி ஓகே, பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்பின் கண்டிஷன், அவங்களோட பவுலிங் அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது தெரியும், ஒரு 6 ஸ்பின்னர் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட தான் வந்து உள்ளே இறங்கினாங்க. வந்து ஓகே, இவங்க வந்து ஸ்பின்னை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. வந்து அவங்க மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போது ஸ்டார்டிங்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வந்து ஆனால் இஷான் கிஷன் என்னன்னா அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஓகே, அப்புறம் ஸ்பின்னை வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஆஃப் ஸ்பின்லேயே போயிருந்துக்கலாம், லெக் ஸ்பின்னை கொண்டு வர தேவையில்லையோ நினச்சிங்களே, அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஓகே வேறு ஏதாவது ட்ரை பண்ணிப்போம், இவங்களை யூஸ் பண்ணலாமோன்னு சொல்லிட்டு மாற்றி அங்கே வந்து அவங்களே குழப்பிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்படி அதான் எனக்கும் புரியலை. வந்து ஏன் வந்து அந்த பவுலிங்கை மாற்றினாங்க, ஸ்பின்னர்ஸ் 6 ஸ்பின்னர்ஸை வந்து பவர் பிளேக்குள்ளே ஏன் அத்தனை பேர் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. 6 பவர் பிளேயில் ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருந்தா கூட எனக்கு நல்ல மூவாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் சயீம் மயூபோட பால்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டம்பில் பிச்சு அது இப்படி டேர்ன் ஆகுது. ஏன்னா ஏதோ டெஸ்ட் மேட்ச்ல இப்படி ஸ்டீப்பாக பவுன்ஸ் ஆகுது, டேர்ன் ஆகுது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு நீங்கள் வந்து கவனிச்சிருந்தாலே தெரியும். இதில் ஒரு ஸ்டாட்டில் கூட சொல்லியிருந்தாங்க வந்து அடில் ரஷீதோட பந்து மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த அளவுக்கு டேர்ன் ஆனிச்சு. இப்போ வந்து அதை வந்து இவர் வந்து சயீம் ஐபோ வந்து பீட் பண்ணியிருக்காரு. அது 4.5 டிகிரிஸ் சம்திங் வந்து என்னன்னா ரொம்ப டேர்ன் இருக்கும்போது என்னன்னா இவ்வளோ டேர்ன் ஆகுதா, அப்போ பிச்சு வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணியிருக்கு வந்து ஸ்பின்னுக்கு. வந்து அவங்க சூஸ் பண்ணது கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா வந்து இஷான் கிஷன் வந்து அந்த ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டாருன்னா சொல்லணும். விஷயம் என்னன்னா அவங்க இடையில இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருப்பார். மிடில் ஸ்டம்பில் பிச் பண்ணி பால் வெளில போனோடனே இஷான் கிஷன் வந்து பாலை தேடி போனார். ஸோ கொஞ்சம் 2-3 ஸ்ட்ரகிள் ஆனார். அதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அழகா இவர் என்ன இஷான் கிஷன் நீங்கள் கஷ்டப்படுறாரு, இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுறாரு. ஜாலியாக அப்படி ஸ்வீப் படிக்கிறாரு, பேக்வர்ட் ஸ்கொயர்லாம் 6-4 போகுது. புரியவே இல்லை எனக்கு, நல்லா தானே தான் விளையாடிட்டு இருந்தீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இஷான் கிஷன் அதுக்காக நம்ம கிரெடிட்ஸ் எதுவுமே நம்ம இஷான் கிஷன் எடுத்துக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவை எப்படி அந்த கஷ்டமே தெரியாமல் ஸ்மூத்தாக ஈஸியாக விளையாடணுமோ அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்கிறாரு. அவர் எல்லா ஷாட்ஸுமே அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது அட்வான்டேஜ். ஸோ இந்த பக்கம் போட்டால் இப்படி ஸ்வீப் படிக்கிறாரு, ஆஃப் சைட் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் புரிஞ்சிச்சு, சரி இவங்க இப்படி தான் போடுறானுங்க போலன்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி டச் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஹிட்லாம் அடிச்சார். ஸோ எப்படி போட்டாலும் என்கிட்ட எனக்கு ஷாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹை கான்ஃபிடன்ஸ் இருந்து வந்த ஒரு பிளேயர் எப்படி இருப்பார் அப்படின்றதான் திரும்பவும் இந்த இடத்துல நிரூபணமாக இருக்குது. ஸோ இஷான் கிஷன் தான் வந்து பவர் பிளேயில் ஒரு டோன் செட் பண்ணார். கேம் பாகிஸ்தான் கிட்ட தான் நழுவுனது, அந்த பவர் பிளேயில் முதல்ல நழுவுச்சு. எஸ், பவர் பிளேயில் நழுவுனுச்சு அப்படிங்கிறது வந்து ஓகே. வந்து இன்னொன்று பாகிஸ்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணல, டஃப் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நல்லா ஓப்பனிங் பண்ணாங்க, அந்த ஸ்பின்லாம் வச்சு அட்டாக் பண்ணாங்க. வந்து என்னன்னா இஷான் கிஷன் ஒருத்தரோட பேட்டிங் மட்டும்தான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோசிவாக இருந்துச்சு. வந்து ஆரம்பத்துலேருந்து 27 பால்ஸ்க்கு 50 அடிச்சு எக்ஸ்ப்ளோசிவ் இருந்துச்சு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. வந்து அதை அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலையோ, நம்ம உஸ்மான் தாரிக் அப்படிங்கிற யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்றது இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போ இந்த பிச்சு எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 165 160 165லாம் அடிச்சிட்டோம்னா ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிம்பாவேவும் ஆஸ்திரேலியாவும் விளாண்டாங்க இல்லையா, அதுவும் இதே மேட்ச் இதே பிச்சுன்னு தான் நினைக்கிறேன், இதே ஸ்டேடியம் இதே பிச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ அது சிக்கந்தர் ஹசன் ஜெயிச்சிட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இங்கே ஒரு 165 கிட்ட அடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றப்போ நாங்கள் 185 190லாம் டார்கெட் பண்ணல, ஸோ 165 நம்ம நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க ஆடினாங்க. நம்ம பேட்டிங் ஆவரேஜ் போயிட்டாங்க. அவங்க பேட்டிங் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தா கூட 171 தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் ஸ்கோர் போட்டிருந்தாங்க. கரெக்ட் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிலாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த வேர்ல்டு கப்ல இப்போ கண்டிஷன்ஸ் இப்போ ஆன் த டே பிச் எப்படி இருக்குன்றப்போ அவங்க அசஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை அசஸ் பண்றப்போ 165 ஒரு குட் ஸ்கோரா இருக்கு அப்படின்றப்போ அதை நோக்கி ஜிம்பாவே போனாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியால சேஸ் பண்ண முடியல. ஸோ இந்தியாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா பவர் பிளேல மோர் தென் இனஃப் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால அவங்க சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையான ரன் கட்டும் ஜாஸ்தி வந்துருச்சு. ஸோ நம்ம மெதுவாக அப்படி இப்படி தட்டி ஆடணும்னா கடைசி 5 ஓவரில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைச்சதுன்னா சூப்பராக நம்ம நினச்சதை விட 165 விட ஜாஸ்தி போயிடும். இப்போ இருந்தே இஷான் கிஷன் அடிச்சுனா சொல்லிட்டு நம்ம அக்ரெசிவாக அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 150 ஆல் அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் ஒத்து போகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அக்ரெசிவாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை இவங்களும் இயர்லி விக்கெட்ஸை லூஸ் பண்ணி ஒரு கம்மி ஸ்கோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. வந்து இதை வந்து இவங்க வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. வந்து அவங்களுமே வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பெரிய ஒரு டாக் ஆஃப் டவுனாக இருந்தது உஸ்மான் தாரிக் தான். அவர் எப்படி நிப்பாட்டி போடுறாரா இல்லை இப்படி போடுறாரா அப்படின்னு போட்டு சூரியகுமார் யாதவ்லாம் வந்து நெட்டில் ப்ராக்டிஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் அவரை எப்படா கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா அவர் பின்னாடி கொண்டு வராங்க. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது விட்டுட்டு சூரியகுமார் ரைட் ஹேண்டர்லாம் வந்த அப்புறம் அவரை கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் இன்னும் முன்னாடியே கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எப்படி சொல்கிறதுனா அதான்
கேம் வந்து பாகிஸ்தான் கையில் இருந்தது, அவங்க அதுக்கான ஒரு முயற்சி போட்டாங்க. இருந்தாலும் அதனுடைய பலனை பெறதுக்கு முன்னாடி இந்தாப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்தது பேட்டிங்கில். எனக்கும் அந்த சேம் ஃபீலிங் இருந்தது. ஏன்னா வந்து உஸ்மான் தாரிக் வந்து இவர் யார் தெரியுமா, எப்படி பந்து போடுவார் தெரியுமா, இப்படி நிற்கிறாரு, இந்த மாதிரி ஆக்ஷனாக நிறையா சொல்லிட்டு சரி ஓகே அவர் உஸ்மான் தாரிக் எப்படா எடுத்துருவீங்கன்னு பார்த்தா 11வது ஓவரில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. வெளில மாட்டாங்கன்னு பார்த்தா 11வது ஓவரில் எடுத்துட்டு வராங்க. சரி 11வது ஓவரில் எடுத்துட்டு வந்தால் வந்து அவங்க ஒரு பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஓவர் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். வந்து அதை கொடுக்கல. வந்து 11வது ஓவரில் சூரியகுமார் யாதவ் எப்படி பண்ணுறாருன்னா, சரி நெட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாரு, இப்படிலாம் வந்து பந்து போட்டு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாரு, இவர் எப்படி அவரை உஸ்மான் தாரிக்கை டேக்கிள் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவர் ஸ்லோ மோஷனில் வந்து நின்று ஸ்லோ மோஷனில் பந்து போட்டால் நம்ம ஸ்கை அவர் என்ன பண்றாருன்னா வந்து ஸ்லோ மோஷன்ல பேட்டிங் பண்றாரு. ரொம்ப ஒரு காம்படிஷனா இருந்துச்சு. சில மாதிரி நின்னுட்டே இருக்காரு. நீ முதல்ல கையெல்லாம் நீ ஆக்ஷன்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணு, அதுக்கு அப்புறம் நான் ஃப்ரண்ட் ஃபுட்டா பேக் ஃபுட்டான் சேம் லைக் வந்து நீ ஸ்லோவா பால் போட்டேன்னா நான் வந்து ஸ்லோவா வந்து பேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா அவர் பாலை ரிலீஸ் பண்ற வரைக்கும் அப்படியே நின்னுகிட்டே இருக்காரு. நின்னுகிட்டு அப்படியே ஃபிளிக் பண்றாரு 4 பேஸ் வந்து தம்பி அப்புறம் நான் வரேன் தம்பி அப்படின்னு. அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து அவரோட இன்னொரு அட்வான்டேஜ் திடீர்னு ஃபாஸ்டா போட்டு வரான். அவரோட பால் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் போடுற பாலுக்கும் ஃபாஸ்டா போடுற பாலுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம எங்க போடவே இல்லையா அந்த பால் கடைசி வரைக்கும் அவரோட போடல. இருந்தாலுமே இங்க டிஃபரன்ஸ் எங்க மீட் பண்ண முடிஞ்சுன்னா வந்து சூரியகுமார் யாதவ் வந்து நமக்கு நல்லா தெரியும், வெல் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்வீப் ஷாட்ஸ். நேற்று அவரே 2-3 ஸ்வீப் அடிக்கிறாரு. அடிக்கும் போது என்ன மிஸ் ஆகுது வந்து மிஸ் ஆகுது. எப்படி நான் ஒரு பேட் போயிட்டாரு, ஏய் நீ வரவே இல்லையா கண்டிப்பா அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதில் பேட்டிங்கில் ஒரே ஒரு இன்னொரு சிக்கல் எகைன் என்னவா ஃபீல் ஆச்சு அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் தான் முன்னாடி பேட்டிங் ஆர்டர் சூழலுக்கு இருப்ப முன்னாடி கொண்டு வரணும் இல்லையா. எனக்கு திலக் வர்மா அவுட் ஆனனே வந்து ஸ்பின்னர்ஸ் தான் போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஹார்திக் பாண்டியாக்கு பதிலாக சிவன் துபே வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த நேரத்தில் லெக் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சனால சிவன் துபே ஒரு முன்னாடியே வந்திருந்தாருன்னா அவர் வந்து விளாஸ் இருப்பார், இன்னும் கொஞ்சம் ரன் கிடச்சிருக்கும். ஹார்திக் பாண்டியா பின்னாடி வச்சிருந்துருக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது. ஸோ மேபி அந்த இடத்துல ஒரு சின்ன டாக்டிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் குட் தான், இது வந்து ரொம்ப பேட் டிசிஷன் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ வீடியோவில் பார்த்துருந்தோம். வந்து ஹார்திக் பாண்டியா வந்து டீம் மேனேஜர் என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இறக்கலாம், சில நேரத்தில் பின்னாடி இறக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க வந்து. ஆனால் நேற்று வந்து ஹார்திக் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு வந்து அதில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். வந்து அவர் வந்தோடனே இந்த கண்டிஷன்ஸ் புதுசாக வந்திருக்கும், எதுக்கு வந்து நம்ம நல்ல ஸ்கோர் இருக்கும்போது எதுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹிட் பண்ணணும்னு நினச்சாருன்னு புரியல. வந்து ஃபஸ்ட் பாலே வந்து கோல்டன் டக் ஆகிட்டு போயிட்டார் வந்து. ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி நல்லா பேட்டிங்லையும் ஃபீல்டிங்லையும் பண்ணி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை மேட்ச் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவது. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்தியா பிளான் பண்ண 160 வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் விக்கெட்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் பயம் இருந்தது. தூபேவும் ரிங்கும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணாங்க. தூபேலாம் சும்மா சொல்லவே கூடாது. தூபே வந்து கேலி பண்ணிட்டே இருப்போம். அவர் அந்த ஒரு மீமே போடுவாங்க, கார்டு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது, ஒரு மீம்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நேற்று அவர் நல்லா விளாண்டாரு, நகுந்து அடிச்சாரு, கொஞ்சம் பேக் ஃபுட்லாம் போய் அடிச்சு. எனக்கு தெரிஞ்ச தூபேயோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் வந்து நிறைய பேசப்படணும். அவர் வந்து பெருசாக பாராட்டுறதே இல்லை அவர் பேட்டிங்க்கு. ஸோ நல்லா சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. தூபேயோட நான் கொஞ்சம் ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்ல வரேன். இங்கே வந்து முதல்ல நம்ம ப்ரிவியூ வீடியோவில் பேசியிருந்தோம் வந்து ரிங்கு சிங் எதுக்கு எடுக்கணும், அவரை வந்து என்னன்னா கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அவருக்கு வேலை வந்து நம்ம அக்ஸரை மேலே அனுப்பலாம், ஆங்கர்ஷிப் ரோல் அவர் பண்ணுவார் அப்படின்னு பேசியிருந்தோம். வந்து நான் வாஷிங்டன் சுந்தரம் இறக்கியிருந்தான்னு சொல்லியிருந்தீங்க வந்து. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து இல்லைப்பா நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேமியோவாக இருந்தாலும் என்ன கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கேமியோ பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கில் எங்கே பார்த்தாலும் ரிங்கு கையிலே பால் போகுது, கேட்ச் அவர் பிடிக்கிறாரு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி வந்து சேம் லைக் அப்படி தான் இருந்துச்சு. வந்து ரிங்குவோட கேமியோவும் சரி தூபேவோட இன்னிங்ஸும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வந்து ஒரு வழியாக 165 ஓரளவுக்கு வின்னிங் ஸ்கோர் அப்படின்னா 175 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ பேட்டிங்கில் எப்படி பவர் பிளேவை இந்தியா ஸ்டீல் பண்ணிட்டாங்களோ பாகிஸ்தான் கிட்டேருந்து, அதே மாதிரி பவுலிங்லேயும் வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க. பால் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற நேரத்தில் இந்தியா வந்து 3 ஸ்பின்னர்ஸோட தான் போயிருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பும்ரா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா பவர் பிளேல ஒரு ஓவர், அப்புறம் மிட் ஓவர்ஸில் ஒரு ஓவர், அப்புறம் டெத்தில் 2 ஓவர். இது வந்து மும்பை இந்தியன்ஸ் டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்தீப் சிங் இல்லைனா இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அதே மாதிரி வேறு வழியில் ஃபஸ்ட் 2 ஓவர் அவரை தான் போடணும் அப்படின்றப்போ ஹார்திக் பாண்டியா வந்து செம்மையாக டோன் செட் பண்ணார். பால் வந்து அப்படியே காற்றுல அப்படியே அழப்பாயுது. பாகிஸ்தான் அந்த சஹிப் ஜதா அவர் வந்து ஒரு மாதிரி திணறினாரு. கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷர்லேயே வந்து அவர் புல் ஷாட் தேவையில்லாமல் ஆடி டக் அவுட் ஆகிட்டு. நம்ம பேசுறது ஞாபகம் இருக்கா வந்து பாகிஸ்தானோட டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆனிச்சுன்னா லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ப்ராப்ளம் இல்லை போல இருக்குது. இந்தியா பேட்டிங் பண்ணி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக விளையாண்டுருக்கணும். வந்து அந்த டார்கெட் தான் உங்களுக்கு ப்ரெஷராக போச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே 165 வின்னிங் டார்கெட்ன்றப்போ 175ன்றது எபவ் பார் ஸ்கோர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அடிச்சாடணும் போல அப்படின்ற ஒரு பதற்றம் வந்து நமக்கு தென்பட்டுச்சு. சைமையும்
அய்யூபோட விக்கெட்லையுமே அதான் தெரிஞ்சது. பும்ரா எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் பாட்டு ஜாலியாக இறங்கி வந்து ஆடுறீங்கன்னா அதுவே எக்குத்தப்பா 6 போச்சு, அப்போவாது உஷாராயிருக்க வேணாமா? இல்லை எனக்கு என்னன்னா அவங்க ஏன் அந்த டார்கெட் பெருசுன்னு தெரியுது, ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே அந்த சான்ஸை டேக் ஆன் பண்ணும், பவர் பிளேவாக இருந்துட்டு ஒரு ஓவர் பார்த்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஹர்திக் பாண்டியாவோட ஓவர் ப்ரெஷர் தான் அந்த டார்கெட் ப்ரெஷர், அது வந்து எபவ் பார் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க மைண்டில் இருந்தது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சைம் ஐயூப் விக்கெட்டும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா அவருடைய கேப்டன் சல்மான் அலி ஆகவும் ஏற்கனவே விக்கெட் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பவுண்டரியும் கிடச்சிருச்சு. பவுண்டரி கிடச்சப்போ திருப்பி எதுக்கு அப்படி ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனோம் அப்படின்றது தெரியல. இன்னொரு ஒரே ஓவரில் 2 டிஸ்மிஸல் நினைக்கிறேன், அந்த 2 பேருமே அந்த ஓவர் இத்தனைக்கு 4 போச்சு, அந்த ஓவரில் கிட்டத்தட்ட 13 ரன் போச்சு, ரன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மைடன் போட்டதுக்கப்புறம் பும்ரா ஓவரில் 13 ரன்லாம் கொடுத்தா சந்தோஷம்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போகாம அந்த ஓவரில் திருப்பி இன்னொரு ஷாட்டுக்கு ஆட போனாங்க. ஸோ அது தேவையில்லை, அந்த இடத்துல தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அவள் தான் சொல்கிறேன்ல, இது வந்து கேம் வந்து எங்கள் கையில் இருக்கிற கேம் எங்களுக்கு வேண்டாம்ப்பான்னு திருப்பி தூக்கி கொடுத்த மாதிரியான பிளண்டர்ஸ், பேசிக் பிளண்டர்ஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு இது கூட தோணுச்சு சுவாமி, வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பாகிஸ்தான் பவுல் பண்ணும்போது செகண்ட் ஆஃப்ரிடிக்கு செகண்ட் ஓவர் கொடுத்தாங்க வந்து, அதுக்கப்புறம் அவரை கடைசியாக 20th ஓவர் தான் கொண்டு வந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது 2 ஃபாஸ்ட் பவுலிங் வந்து மொத்தமே 7 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 6 பேர் ஸ்பின்னர்ஸ், 2 பேர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் செகண்ட் ஓவர் கொடுத்தாங்க, 20th ஓவர் கொண்டு வராங்க வந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம்திங் 15 ரன்ஸ் இதை போயிருந்தாரு, அப்புறம் கடைசியாக போட்டு 20th ஓவர் 16 ரன்ஸ் போயிருந்தாரு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். சரி ஓகே ஃபாஸ்ட் பவுலிங்னா இந்த இடத்துல போட்டு அடி பொழப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்ம டீமில் ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும் வச்சு ஃபர்ஸ்ட் 4 overs அவங்க தான் போடுறாங்க. என்னடா அது இந்த பிச்சில் தான் அவங்க பந்து போட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போட்டாங்க. வந்து ஃபாஸ்ட் பவுலிங் செமையா ஹெல்ப் பண்ணி காத்துல அளவாஞ்சது. ஒரு சில பால்லாம் வந்து ஹார்ட் லென்த்ல பிட்ச் பண்றாங்க, இப்படி பிட்சே இப்படி போகுது பால். ஓ பரவாயில்லையே. அப்பதான் கொஸ்டின் வருது. அப்போ வந்து என்னன்னா செகண்ட் ஷாஃப் ரெடி வச்சு அவங்க ஓப்பன் பண்ணி இருந்திருக்கலாம். சல்மான் நகா வந்து ஒரு பெட்டர் ஓப்பன் தான் கொடுத்தாரு வந்து. அந்த நேரத்துல பால் சயின்ஸ் ஆஃப் ட்ரை பண்ணி வரலையா அந்த நேரத்துல பால் எதுவுமே ஆன மாதிரி தெரியல. பால் இப்படி உங்களுக்கு ஸ்கொயர் டர்ன் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கணும். அவங்க அந்த பிளண்டர் பண்ணிட்டாங்க. சயின்ஸ் ஆஃப் குரூப்ல சையும் ஐயூபை யூஸ் பண்ணிருக்கணும், தாரிக்கை யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. ஸோ இப்போ அகைன் வருவோம், அவங்க பேட்டிங்கே வருவோம். இல்லை பாகிஸ்தான் பவுலிங் பொறுத்த ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும், ஒரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம பேசியிருந்தோம் சைம் ஐயூப் வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்காரு, நல்லா ஒரு ஓவர் போடுறாரு, போயிட்டு விக்கெட் எடுத்துறாரா அப்படின்னு சொன்னோம். ஆனால் 4 overs ஃபுல் கோட்டா பவுலிங் பண்ணியிருக்காரு. பவுலிங் பண்ணிட்டு 25 runs சம்திங் தான் கொடுத்திருந்தாரு. 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் வந்து அவர் வந்து எடுத்துட்டாரு. ஆன் ஹேட்ரிக் ரிவ்யூ வேற போனாங்க வந்து, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு வந்து. அதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வந்து. ஒரு எக்ஸப்ட் அப்ரார் அகமது, அப்புறம் இந்த சதாப் கான், இவங்கள தவிர மற்ற எல்லாருமே வந்து டீசன்ட் தான் வந்து. ஸ்கோர்ஸ் கொடுத்த வரைக்கும் ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவாக கொடுக்க கிடையாது வந்து. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு வந்து. லாஸ்ட் ஓவர்லையும் சரி, அவர் போட்ட செகண்ட் ஓவர்லையும் சரி வந்து. ஸோ பாகிஸ்தான் வந்து பவுலிங்கில் எப்படி பவர் பிளேல கேமை லூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பேட்டிங்லையும் கேமை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட எனக்கு இந்த உஸ்மான் கான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 விக்கெட் போயிடுச்சு. இந்தியா பாகிஸ்தான் கேமு, ப்ரெஷர் கேமு, அவ்வளோ ஒரு பெரிய ஆரவாரத்துக்கு அப்புறமா கேம் நடக்குது அப்படின்றப்போ அவர் எந்த ஒரு சலனமுமே அவன் பாட்டு ஜாலியாக வந்தார். கிரீஸில் நின்றுட்டு ஒரு மாதிரி பிஸி பிளேயர்னு சொல்லுவாங்க. துருத்துன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பாட்டுக்கு இந்த 200-250 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்லை. ஆனால் 3 விக்கெட் விழுந்த நேரத்தில், 3 முக்கிய விக்கெட் விழுந்த நேரத்தில் தன்னோட பார்ட்னராக இருந்த பாபர் அசாமும் அவுட் ஆகிட்டாருன்ற நேரத்தில் எந்த வித ப்ரெஷருமே இல்லாமல் ஒரு பாட்டு கூலாக வந்து அக்ஷர் பட்டேல் இறங்கி வந்து அடிக்கிறதாகட்டும், ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறதாகட்டும், ஒரு மாதிரி ஸ்கோர் போர்டை டிக் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவருடைய பேட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மென்டலி சொல்கிறேன் நான். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா ஒன்ஸ் வந்து அந்த 34 for 4 அப்படிங்கிற விக்கெட்ஸ் போயிடுச்சு. விக்கெட்ஸ் போனாலும் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரெஷரே ஆன மாதிரி தெரியல வந்து. நீட்டாக வந்து அந்த பாகிஸ்தான் கொஞ்சம் அந்த 4 விக்கெட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சி அந்த இது மறுபடியும் வந்து விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சிச்சு. உஸ்மான் கான் அவர் ஒருத்தர் தான் நல்லா விளாண்டாரு. அப்புறம் கடைசியில் வந்து அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சின்ன ஒரு கேம்பியோ பண்ணியிருப்பாரு வந்து. அது சும்மா ஏன்னா அவர் ஸ்கோரிங்கில் அவர் அது உஸ்மான் கான் அடுத்து அவர் தான் நெக்ஸ்ட் விளையாண்டுருந்தாரு. அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ தான் பண்ணியிருந்தார் வந்து. உஸ்மான் கான் போராடினாரு, ஆனால் வந்து அது கடைசியில் வந்து அவருக்கு யாருமே இல்லை, சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ பாகிஸ்தான் பேட்டிங் பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உஸ்மான் கான் மட்டும்தான் பாராட்ட வேண்டியதாக இருக்குது. அதுவும் அவருடைய மென்டல், உண்மைக்கு அது பெரிய விஷயம். அந்த இடத்துல வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கொண்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்கிறது இருக்குல்ல, சூப்பரான ஒரு மேட்டர் தான் அது. இந்தியன் ஸ்பின்னர்ஸுமே சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து இடையில கொஞ்சம் ரன்னு அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணார். உஸ்மான் கான் நவுந்து அடிச்சானே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீ அப்படி வரியா, இப்போ நீ இறங்கிலாம் வந்து ஆடுவேன்னு சொல்லிட்டு வைடில் போட்டார். நான் ஸ்லோ பால் டர்ன் பண்ணுறப்போ இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிங் ஆகிட்டார். ஸோ அவர் நல்லா பந்து போட்டிருந்தாங்க. இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. இவர் நம்ம குல்தீப்மே கூட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறோம் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நல்லா தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஸ்பின்னர்ஸ் டாமினேட் இருக்கக்கூடிய பிச் அப்படின்றனால வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா
சரி எப்படியும் மேட்ச் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு உடனே திலக் வரமாட்டா பால் கொடுக்குறாரு, ரிங்கு சிங்கிட்ட பால் கொடுக்குறாரு. அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து நம்ம பேசியிருந்தோம் வந்து நம்மள்ட்ட வந்து முக்கியமான 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. யாருன்னா வந்து வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, அது இல்லாமல் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. அது இல்லாமல் நம்மள்ட்ட வந்து ஸ்பாட்டிங் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் வந்து பேசியிருந்தோம். அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திலக் வரமாட்ட கொடுத்து விக்கெட் எடுக்கிறாங்க வந்து விக்கெட் திலக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வந்து. அந்த அளவுக்கு வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இவங்க என்னன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணக்கூடாது. மேட்ச் நம்ம கையில் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அபிஷேக் சர்மா வந்து போடாமல் இருக்காரு. எஸ், அது வந்து அவருக்கு மேபி அவரை வந்து இருக்கட்டும் அன்வெல்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சி போயிருந்துருக்கலாம். ரிங்கு சிங்கும் விக்கெட் எடுத்திருந்தாருன்னா வந்து அந்த இதில் வந்து ஸ்கோர் கார்டில் அந்த பவுலிங் கார்டில் வந்து எல்லாருமே விக்கெட் எடுத்த மாதிரி அப்படி வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு வந்து. நீங்கள் வந்து அந்த வானத்தை போல இது மாதிரி நீங்கள் ரிங்க் விளையாட மாட்டாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பவுலிங் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் பரவாயில்லப்பா மறுபடியும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அங்கே தக்க வச்சுக்கலாம்ல. அடுத்த வாசியை தீபன்றீங்க இருக்கட்டும். ஸோ அதான் இந்தியா வந்து ஓவரால் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேட்ச் ட்ராப் சில இது போனதில் கொஞ்சம் ஹார்திக் பாண்டியா செம்ம காண்ட் ஆயிட்டாரு. இந்த ஷைன் அஃப்ரிடி வந்து பின்னாடி இஷான் கிஷன் ரொம்ப கேஷுவலாக ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணுவார். அதுக்கப்புறமா குல்தீப் அதை இப்படியே போயிட்டு இப்படியே விட்டுருவாரு பவுண்டரி லைனில். இல்லை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு ஹார்திக் பாண்டியா. நம்ம அது இஷான் கிஷனுக்கு எந்த அளவுக்கு ஆனா தெரியல. குல்தீப் யாதவ் வந்து என்னன்னா வந்து அந்த கேட்சை வந்து கண்டிப்பாக வந்து வேற யாராவது ஃபீல்ட் இருந்தால் அது பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு கேட்ச் தான் வந்து. அது வந்து அவர் ஏதோ சொல்லியிருப்பாங்க இவன் அங்கே நிற்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சைடில் கை கண்டிப்பாக நீலாம் மிட் ஆஃப்ல நிற்கிறியா அப்படின்னு. ஏன்னா நம்ம நார்மலாகவே குல்தீப் யாதவ் பார்த்தோம்னா கேச்சஸ்க்கு ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு டைவ் அடிச்சு பிடிக்கிறத பார்த்துக்க முடியாது. பவுலிங்லையும் பார்க்கும்போது அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்ச் வருதா ரொம்பலாம் ஓடி போய் எஃபர்ட்லாம் போட முடியாது. ஏன்னா இன்ஜுரி ஆயிருமோன்னு ஒரு பயமாக கூட இருக்கலாம் வந்து. அவர் அந்த லாங் ஆனில் அங்கே நிற்க வச்சுட்டு அவர் கேட்ச் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவரை கோச்சிட்டா என்ன பண்ணுறது? அவர் அவ்வளோதான்ப்பா பண்ணுவார், அவ்வளோதான் பண்ணுவார். இப்போ எப்படியோ ஒரு வழியாக அந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடந்து முடிஞ்சு இந்தியா வந்து ரொம்ப வசதியாகவே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஷான் கிஷனுடைய அந்த நாக் வந்து 2 டீமுக்குமான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக மாறி இருக்கு. இந்தியா பவர் பிளேலேயே வந்து பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி பவர் பிளேலேயே வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நோட் பண்ணிங்களா, கொழும்புல இந்த பிரேமதாசா ஸ்டேடியமில் 3 மேட்ச் நடந்திருக்கு பாகிஸ்தான் மேட்சுக்கு முன்னாடி. 3 மேட்ச்லையுமே செகண்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் வந்து தோத்துருக்கு. 3லையுமே செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆல் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல் அவுட் இல்லை, செகண்ட் இன்னிங்ஸ் ஆல் அவுட். நேற்றும் அதே தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் ஜெயிச்சிருக்கு, செகண்ட் பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அது என்ன மாய பிச்சுனே தெரியல. ஸோ ரொம்ப அப்படி இருக்கையில வந்து நம்ம வந்து நீங்க பெட்டர் டாஸ் டு லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமாருக்கு ஒரு சொல்லியிருந்தீங்க ப்ரிவியூல வந்து. சூரியகுமார் அவருக்கு சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. நேற்றும் அதை தாங்க பண்றாரு. டாஸ் லூஸ் பண்ணிட்டீங்களே உங்களுக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் படிக்கிறது பிரச்சனை இல்லைன்னா இல்லை எனக்கு இதெல்லாம் ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கும் ரெடியாக தாங்க. டாஸை தோத்துட்டு மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அதில் இருக்காரு வந்து. ஸோ இப்போ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிச்சில் விளையாண்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து நிறையா ஃப்ளாட் பிச்சஸில் 250 260 அடிச்சு 6-4 அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிச்சில் ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்றப்போ இந்தியன் பேட்டர்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஷின் இருந்தப்போ ரொம்ப சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த பிச்சிலையுமே கூட பார் ஸ்கோரோட எபோவ் பார் ஸ்கோர் அடித்து அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். 250 ரன் அடித்தா என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமோ அதோட அதிகமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த பிச்சில் ஆடி உள்ள ரன் அடிக்கிறப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பாகிஸ்தான் நிறையா உதவி பண்ணாலுமே கூட நம்ம பேட்டர்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வியூகத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இவ்வளோ அடித்தா இந்த பிச்சு ஜெயிக்கலாம்னா அவ்வளோ அடித்தா போதும் அப்படின்னு யோசிச்சதை. இப்போ நம்ம வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம், நல்லா விளையாண்டாங்க. இஷான் கிஷன் வந்து ஃபுல்லாக விளையாண்டு பண்ணிட்டாரு. மற்றவங்களாம் என்னன்னா வந்து ஒரு சின்ன சின்ன கேமியோ பார்த்தோம், சிவம் ஜூபி பார்த்தோம், ரிங்கு சிங் பார்த்தோம். இப்போ இங்கே ஜெயிச்சாச்சு, சூப்பர் 8க்கும் உள்ளுக்குள்ள நம்ம போயிட்டோம் வந்து. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க? இப்போ பாகிஸ்தான் இந்த மேட்ச் தோத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அங்கே தோத்துட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? சூப்பர் 8 போவாங்களா? நமீபியா கூட விளையாடுறாங்க அடுத்த மேட்ச். அந்த வந்து ஸ்ரீலங்காலேயே வந்து கொழும்புல அந்த எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்குது, அங்கே தான் விளையாடுறாங்க. கொழும்புல விளையாடல அடுத்த மேட்ச். ஸோ அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் சூப்பர் 8 வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நமீபியா கூட தோக்குற அளவுக்கு மோசமாக விளையாடுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இந்த உலகக்கோப்பை வந்து எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சி நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கிறனால நமீபியா என்ன அதிர்ச்சி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் தெரியல. ப்ரெஷர் கேமில் பாகிஸ்தான் நிறைய சொதப்புறாங்க அப்படின்றதும் தெரியுது. அந்த டீமோட சூப்பர் ஃபீல்டர் சதாப் அவரே மிஸ்ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கேம் வந்து அவங்க மைண்டில் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறனால. நீங்கள் ஸோ ஃபீல்டுன்னு சொல்லும்போது இது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு வந்து. பாகிஸ்தான் நிறைய ஃபீல்டிங்லேயும் நிறையா வந்து ஒரு ஸ்லாப்பி ஃபீல்டிங்கை பார்க்க முடிஞ்சு வந்து. ஒரு 4 போகிற பவுண்டரி லைன்ட்டு போகும், அதை ஓடி இருந்தால் தடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் வந்து. ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபீல்டர் என்னன்னா நகரவே மாட்டார், பொறுமையாக போயிட்டு இருப்பாரு. ஏய் போய் தடுப்பா, ரன்ஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு, என்ன வந்து இப்போ வந்து என்ன போக மாட்டேன் ஜாலியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை பண்ணியிருப்பாங்க வந்து. அந்த இடத்துல வந்து ஃபீல்டிங்கும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் தவிர மற்றவங்கள வந்து குறை சொல்ல மாட்டேன். நல்லா தான் பண்ணாங்க, அவங்களால முடியல. இஷான் கிஷன் நல்லா விளையாண்டதுனால அவங்களோட பவுலிங்லாம் பெருசாக தெரியாமல் போயிடுச்சு வந்து. பட் ஃபீல்டிங் கொஞ்சம் தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும், அடுத்த கேமுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது வந்து. ஸோ இந்தியா சூப்பர் 8க்கு போயிட்டாங்க. பாகிஸ்தான் சூப்பர் 8 போவாங்களா மாட்டாங்களா? ஆமா இல்லை
ஆமா இல்லைங்கிறது கரெக்ட். என்னன்னா எனக்கு எல்லா சின்ன டீமே டஃப் கொடுக்குறான். சும்மா எவனுங்க என்னங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து போயிடுவாங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தோணுது, வந்து நம்ம ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஆனால் அதுக்கு தான் சொல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். சின்ன டீம்ஸ் எல்லாமே இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா டஃப் கொடுக்குறாங்க பார்க்க முடியுது. இந்தியாவுக்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து அமெரிக்கா பயங்காட்டலையா, அது மாதிரி ஒவ்வொரு டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க வந்து. அதனால் பாகிஸ்தான் வந்து த்ரூ சூப்பர் 8 ஈஸியாக போயிடுவாங்கப்பா அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. நம்மளுமே டஃப் கொடுப்பாங்க. அந்த டஃப் வந்து இவங்க பேட்டிங்கில் பண்ணுற ஃப்ளாஸையும் இந்த ஃபீல்டிங்கில் பண்ணுற சொதப்பல்ஸையும் வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா சூப்பர் 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நமீபியாவுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. இன்னொன்று யூஎஸ்க்கும் இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து. அதனால் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் அவங்களுக்கும் இருக்குது, வந்து பிரிட்டான் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மேட்சை பற்றி நம்ம நிறைய பேசினாலுமே கூட சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம தமிழ் சொன்னதை கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி கை கொடுக்காம போயிருக்காரு. ஸோ என்ன தமிழ் உங்கள் பேச மதிக்க மாட்டுறாங்க, என்ன செய்ய? நான் வந்து கை குலுக்குவாருன்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். அவங்க வந்து நின்ன பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது அப்புறம் கொஞ்ச நாள் அது ஒரு ரிப்போர்ட் கூட வந்துச்சு, அவங்க கை குலுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்போவே நோ ஹேண்ட் ஷேக் பாலிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து என்னங்க அது ஸ்போர்ட்ஸு விளையாடுறாங்க, இல்லை ஹேண்ட் ஷேக் பண்ணால் என்னங்க ஆயிரப்போகுது அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. அதை வச்சு தான் சரி ஓகே இந்த ஒரு பிரச்சனைக்கு பாகிஸ்தான் விளையாடுறாங்க, ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துருச்சு இந்த பிரச்சனை, கை கொடுக்குவாங்க, இனிமேலுக்கு கை கொடுத்து நல்லபடியாக ஸ்மூத்தாக போகும்னு நினச்சேன். இல்லை மறுபடியும் இல்லைப்பா நாங்கள் கை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியல வந்து. ஸோ சூப்பர் தமிழ், நம்ம மேட்ச் பற்றியும் பேசிட்டோம், ஹேண்ட் ஷேக் பாலிசி பற்றியும் பேசிட்டோம். ஸோ இந்த ரிவ்யூவில் இந்தியா ஏன் ஜெயிச்சது, பாகிஸ்தான் ஏன் தோத்துது அப்படின்றத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் வச்ச பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்ததுன்னா, இதனாலலாம் இந்தியா ஜெயிக்கல, நீங்கள் சொல்கிற காரணம் தப்பு அப்படின்னா உங்களுடைய காரணம் இருக்கும், அது என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியா சூப்பர் 8 போயாச்சு, பாகிஸ்தான் சூப்பர் 8 போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு மேட்ச்சில் ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாங்க நம்ம கை கொடுத்துப்போம். எஸ்.